அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் சாதம் பிசிபிலாபாத்துன்னு சொல்லலாம். இது பிசிபிலாபாத் பவுட்ரு வச்சு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நான் போட்டது 50 கிராம் அரிசியும் 50 கிராம் பருப்பு. காய் ஒரு 150 கிராமுக்கு மேலே இருக்குது. 1/4 கிலோவுக்கு வந்துச்சு எல்லாம். கேரட்டு, நூக்கல், பீன்ஸு, பச்சை பட்டாணி கிடச்சா அதுவும் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு மெயினாக பச்சை பட்டாணி தான். அப்புறம் இதுக்கு காரா பூந்தி இப்படி போட்டு சாப்பிட்ணும். இன்றைக்கி சுட சுட செஞ்சுருக்கேன். இந்த மழை காலத்துக்கு, குளிருக்கு, இந்த டைமுக்கு இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அந்த பிசிபிலாபாத் பவுட்ரு போட்டு சாப்பிட்டாக்கா இன்னும் சூப்பராக நல்லாயிருக்கும். சளி பிடிச்சிருந்தாலும் வாய்க்கு நல்லா ருசியாக நல்லாயிருக்கும். ஆன்லைனில் கூட கிடைக்கிது. பிசிபிலாபாத் மசாலா பவுட்ருன்னு கேளுங்க, கிடைக்கும். வாங்கி செஞ்சு பாருங்கள். இது கேப்சிகன், குடமிளகா ஒரு 3ல் ஒரு பங்கு குடமிளகா, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் போட்டு, கொத்தமல்லி போட்டு ஒரே ஒரு முட்டை போட்டு பொரிச்சிருக்கேன். இதுக்கு இதில் மெயின் டிஷ்ஷு இது தான். இருந்தாலும் இன்றைக்கி இதை நான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன். இந்த பிசிபிலாபாத் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு. செஞ்சு பார்த்து பசங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. லீவு நாளில் இல்லை ஸ்கூலுக்கு கூட போகிறப்போ இந்த மாதிரி செஞ்சு போட்டு டப்பாவில் காரா பூந்தி தனியாக கொடுத்து அனுப்பிடுங்க. சாப்பிடக்குள்ளே மேலே போட்டுட்டு சாப்பிட சொல்லுங்கள். நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் ஸலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். இன்றைக்கி ஜும்மா நாளில் யாரெல்லாம் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ்.